அப்ப இயேசுவாகிய தேவன் ஜீவன் உள்ளவர். ஏனென்று கேட்டால் அவங்க இந்துக்கள் வணங்குற எந்த தெய்வமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் ரத்தம் சிந்தவில்லை. நல்லா யோசிங்க. உலகத்தில் எத்தனையோ கோடி தெய்வங்கள் இருக்கட்டும், எத்தனையோ மக்கள் கோடி கோடியாக இருக்காங்க இருக்கட்டும், இந்த மக்களுக்காக எந்த தெய்வமும் ரத்தம் சிந்தவில்லை. ஆனால் உலகத்தில் உள்ள அநேக கோடி மக்கள் இந்த விக்கிரகத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க? தங்கள் ரத்தங்களை சிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மண்டையில தேங்காய் ஓடிக்கிறாங்க. தேங்காய் ஓடிது, சிலருக்கு மண்டையிலையும் அடிப்படுது. ரைட், ஓகே. இது ஊக்கு, இரும்பு ஊக்கு, ஸ்டீல் ஊக்கு எடுத்து முதுகுல, வயிற்றுல, கையில, தோல்ல, வாயில எங்கெங்கேயோ குத்தி தங்களை என்ன பண்றாங்க? நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு அடிமைகள், நீங்கள் எங்கள் தெய்வங்கள், உங்களுக்காக நாங்கள் எங்களை வருத்திக் கொள்கிறோம் என்று செய்கிறார்கள். ரைட், ஓகே. மனிதர்களுக்கு பாவங்கள் இருக்கு. அவர்கள் அறியாமல் செய்த பாவங்கள், அவர்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் என்னவா இருக்குது? அவர்களுடைய பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட பாவங்களை ஒரு விடுதலை வேணும், மன்னிப்பு வேணும். யார் இந்த பாவங்களுக்காக விடுதலை கொடுக்கிற தெய்வங்கள், மன்னிக்கிற தெய்வங்கள்? யோசித்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், படித்த வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த தெய்வங்களும் ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை. ஜனங்களுடைய பாவங்களை எந்த தெய்வமும் இயேசுவை தவிர ஏற்றுக்கொள்ளவில்லை, சுமந்து கொள்ளவில்லை, தன்னை பாவியாக்கி கொள்ளவில்லை. இயேசுவை தவிர இயேசு கிறிஸ்து மட்டுமே உலகில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் ஒவ்வொரு துளிவிலும் நம்மை சுத்திகரித்தது. அது விலையேறப்பட்டது. விலை இவரனும் மதிக்கவே முடியாதது. இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த தெய்வமும் மக்களுக்காக ரத்தம் சிந்தியதாக எனக்கு தெரியும்.